சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்துல 12வது வசனம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. யாரு பாக்கியம் உள்ளவங்களா? கர்த்தரை தெய்வமா கொண்டவங்க, நம்ம இல்ல. நீங்களும் நானும் தான் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தரை சொந்த தெய்வமாக கொண்ட ஜனம், கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள் எல்லாருமே பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் அப்படியா நம்மளே ஒரு பாக்கியவான்கள் லிஸ்ட்ல தேவன் நம்மளை மாற்றிக்க. நம்ம இன்னைக்கு பாக்கியவான், அதாவது பாக்கியவான் என்றால் பிளஸ்ட், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. நம்ம நினைக்கிறோம் ஆசீர்வாதம் என்றால் அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இருந்தால்தான் அந்த மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். உண்மையிலேயே அது ஒரு ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம். உலக ஐஸ்வர்யம் இருப்பது ஒரு பாக்கியமே கிடையாதுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு தேவ கிருபை அவங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறது. இன்னைக்கு வாசித்த அந்த 84ஆம் சங்கீதத்துல 4வது வசனத்தை வாசிங்க, 4:5 வாசிங்க. உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்க இவங்கதான் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். தேவனுடைய கூடாரத்துல வாசம் பண்ணுகிறதா பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லி. எல்லாராலும் இந்த கூடாரத்துக்குள்ள அமர்ந்து விட முடியாதுங்க. எல்லாராலும் என்ன பண்ண முடியாது, எல்லாரும் வர வேண்டும். வருகிற எல்லாரையும் தேவன் ஏற்றுக்கொள்கிறவராக, யார் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ள என்று சொல்லி ஆண்டு வச்ச. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டையில் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். ஆனா எத்தனை பேர் இந்த கூடாரத்துல தங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் அது மிகவும் மிகவும் என்ன சொல்றது, நம்ம கையை விட்டு எண்ணிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தேவனுடைய ஆலயத்துல துன்மார்க்கன் தேவனுடைய ஆலயத்துல நிலை நிற்க முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்ப இந்த ஆலயத்துல நாம் நாட்டப்பட்டு இருக்கிறோம்னா உண்மையிலே பரலோகம் நம்மளை பாக்கியவான்களாய் பார்ப்பதனால இந்த ஆலயத்துல நம்மளை நாட்டி வைத்திருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துல நம்மளை நாட்டி வைத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய பலத்திலே பலன் கொள்ளும்படியாக கிருபை பாராட்டுகிறார். அதான் 5வது வசனத்துல, உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழியை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். தங்கள் இருதயங்களில் எப்படியாப்பட்ட வழியை கொண்டிருக்கிறாங்களாம்? செவ்வையான வழியை கொண்டிருக்கிறவங்க தான் பாக்கியவான். இன்னைக்கு உலகத்தான் ஐஸ்வர்யம், தேவனை அறியாத ஜனம் அவன் ஐஸ்வர்யவானான் இருக்கான், அவன் பாக்கியவான் என்று சொல்லி தன்னை சொல்ல முடியாது. கஷ்டப்படுறான், பிரயாசப்படுறான், பணம் சம்பாதிக்கிறான், முன்னேறான். ஆனா பாக்கியவான் லிஸ்ட் என்பது பரலோகம் யாரை பாக்கியவான் என்று பார்க்கிறதா அவருடைய கூடாரத்துல வாசமா இருக்கிற பிள்ளைகள், தேவனுடைய பலத்துல பலப்படுகிற பிள்ளைகள், தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழியை கொண்டிருக்கிறவங்க தான் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிறது. துன்மார்க்கன் தேவனுடைய சபையில நிலை நிற்க மாட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்ப இன்னும் நீங்க வாசிங்க அந்த 12வது வசனத்துல கூட, சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னும் அநேக காரியங்கள் நாம் பார்க்க முடியும். பாக்கியவான் சொல்லி அநேக காரியங்கள் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் வாசித்த அந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். கடந்த 2 வாரங்கள்ல அந்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதனாலதான் அவரை நம்பக்கூடிய பிள்ளைகள் தான் பாக்கியவான்கள். தேவ கிருபையினாலும் தேவ பலத்தினாலும் தேவ ஞானத்தினாலும் நிரப்பப்பட்ட மனுஷன் தான் உண்மையிலேயே பாக்கியவான்கள். அவன்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்க இல்லையோ, ஆனால் அவன் பாக்கியவனாய் பரலோகத்துக்கு சொந்தக்காரனாய் தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக நிற்கக்கூடியவனாய் இருப்பான். அப்படியாப்பட்ட ஜனங்களாக தான் தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக வைத்து ஒவ்வொரு நாளும் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பதாக நாம் மறைந்து போகாதபடிக்கு நம்மளை மீண்டும் என்ன பண்ணுகிறார், கூட்டி சேர்க்கிறவராக இருக்கிறார். உங்களையும் என்னையும் பரலோகம் பாக்கியவான் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறது. நமக்கு அப்படியாப்பட்ட என்ன இருக்கா? நான் பாக்கியவான்,
நம்ம சொல்றோமா, அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கா? கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொண்ட நான் பாக்கியவான், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் பாக்கியவான், அவரை நம்பி இருக்கிறபடியா நான் பாக்கியவான் என்று சொல்லி அந்த வைராக்கியம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஏன் நம் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறான்டா. நீங்க வாசிங்களேன், சங்கீதம் 33 16-19. எந்த ராஜாவும் தன் சேனைகளின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவனும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான், ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதான், அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அந்த ஜனத்தை ரட்சிக்கும்படியாக, அவர்களை காக்கும்படியாக தேவனுடைய கண்கள் எப்பொழுதும், நீங்க மேல உள்ள வசனத்தை வாசினா, எல்லார் மேலும் தேவனுடைய கண்கள் நோக்கமாய் இருக்கு. இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள் மேலும் ஆண்டவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்குது. ஆனாலும் அவரை நம்பக்கூடிய பிள்ளைகள், அவரை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இரவும் பகலும் கண்ணோக்கமாய் இருந்து கொண்டே இருக்கிறார். அவர்களை ரட்சிக்க முடியாது. எந்த ராஜாவும் தன்னுடைய படை பலத்தினால ரட்சிக்கப்படான், குதிரையின் பலத்தினால ரட்சிக்கப்படுகிறான். அவன் ரட்சிக்கப்படுகிறான். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்மாவே மரணத்துக்கு விலைக்கு தப்புவிக்கப்படும். தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் மாத்திரம்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய நாமம் இல்லாமல் அநேக ரட்சிப்பின் வழி இந்த உலகம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் போதித்து கொண்டு, மற்ற மதத்தினர்கள் அநேக காரியங்களை சொன்னால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியில கொடுக்கப்படவே இல்லைங்க. வேற ஒரு நாமத்துல நம்ம போய் எங்க என்ன ஜெபம் பண்ணாலும் அது பிதாவிடத்துல போகவே போகாது. நம்ம கடந்து வந்த பாரம்பரியம், நம்ம நம்பின பாரம்பரியத்தின்படியே நம்ம போய் நாம் ஜெபித்தோம் என்றால் நம்ம திருப்திக்கு தான் நாம் ஜெபிக்க முடியும். ஆனால் நம்மளுடைய ஜெபம் மேலே போகவே போகாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கும் போது மாத்திரம்தான் நம்மளுடைய ஜெபத்தை பிதா கேட்டு என்ன பண்ணுகிறார், அவர் அங்கீகாரம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அதனால அந்த நாமத்தை பற்றி கொள்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாக்கியவான் என்று. இன்னும் நீங்க வாசிச்ச உபாகமம் 33 29 வசனத்தை வாசிங்க. உபாகமம் 33:29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பான். இஸ்ரவேலை ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி வேதம் கேட்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்று சொல்லி வேதம் நம்மளை அங்கீகாரம் பண்ணுகிறது. நீங்க எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? யாரும் எடுக்காம இருக்கீங்களா? யாரும் எடுக்காம இருக்கீங்களான்னா ஞானஸ்தானம், தண்ணீர்ல மூழ்கி எடுக்கக்கூடிய ஞானஸ்தானம். நம்ம பாரம்பரியத்தை எடுத்துலாம் வேதம் அங்கீகாரம் பண்ணாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த மரணத்துக்கு ஒப்பனையான ஞானஸ்தானம் என்று சொல்லி வேதம் சொல்லி, அவர் நம்ம தண்ணீருக்குள்ள போகும்போது நம்மளுடைய பழைய மனுஷன் அங்கே மறிக்கப்படுகிறான். நம்மளுடைய பாவங்கள், சாபங்கள், பழைய மனுஷனுடைய சுபாவங்கள், பாவங்கள் எல்லாம் அங்கே அடக்கம் பண்ணப்படுகிறது. தண்ணீரை விட்டு அவன் வெளியே வரும்போது ஒரு புதிய சிருஷ்டியாக வெளியே வருகிறான். ஒரு மனம் திரும்பின அனுபவத்தோடு ஒரு புதிய தேவனுடைய பிள்ளையாக அவன் வெளியே வருகிறான். இதுதான் வேதம் அங்கீகாரம் பண்ணக்கூடிய ஞானஸ்தானம். அப்படி ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளுக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி வேதம் கேட்கிறது. நமக்கு ஒப்பான பிள்ளைகள் யாரும் தேவனுடைய கண்களில் நீங்களும் நானும் விலையேற பெற்ற பிள்ளைகளாக, ஒரு பாக்கியவான்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் வேதம் அழகாக சொல்லி, உனக்கு ஒப்பானவன் யாருமே இல்லை என்று சொல்லி. நம்ம தேவன் நம்மளோடு இருக்கும்போது நம்மளை அழிக்கும்படியாக, நம்மளை ஜெயிக்கும்படியாக எந்த மனுஷனுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டாருங்க.
நம்மளை அழிக்கும்படியாக யார் எழும்பினாலும் ஒரு நாளும் அவங்களால முடியவே முடியாது. ஏன்னா நம்ம கண்கள், அவருடைய கண்கள் எப்பொழுது நம்மளை ரட்சிக்கும்படியாகவும் நம்மளை காக்கும்படியாகவும், பஞ்ச காலத்திலே தேவன் நம்மளை காக்கும்படியாக அவருடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கமாயிரு. பஞ்ச காலம் என்றால் ஏதோ சாப்பாட்டுக்கு மாத்திரம் வரக்கூடிய பஞ்சம் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில பஞ்சம் குறைவு காணப்படுகிறதோ, ஒருவேளை நம்ம சமாதான குறைச்சலோட இருக்கலாம், ஒருவேளை நம்மளுடைய சரீரத்துல பலன் குன்றி போய் இருக்கலாம், ஒருவேளை நம்ம என்ன சொல்றது மனக்கவலைகள், எந்த காரியத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில குறைச்சல் இருக்கோ அதுதான் பஞ்சம். அப்படியாப்பட்ட ஜனங்கள் மேல ஆண்டவருடைய கண்கள் நோக்கமா இரவும் பகலும் அவருடைய கண்கள் நோக்கமா இருந்து கொண்டே இருக்கிறதுங்க. அதனால்தான் நாம் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நடக்க நாம் என்ன பண்ண வேண்டும்? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏன்னா அவருடைய கண் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்ம எழுந்திருக்கல, சங்கீதம் 139 வாசினா, நம்ம எழுந்திருக்கல, உட்கார்ந்து இருக்க எல்லாவற்றையும் அவர் அறிகிறார். அவருக்கு மறைவாக நான் எங்கே போவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லலாம். அதனால்தான் எப்பொழுதுமே நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே தேவனுக்கு பிரியமானதா இருக்க. அவர் கண்கள் நம்மளை நோக்கி கொண்டு இருக்கும் போது, அவருக்கு பிரியமாய் வாழும் போது, அவரை சார்ந்து நாம் வாழ ஆரம்பிக்கும் போது இன்னும் அவருடைய இருதயம் மகிழக்கூடியதா இருக்கும். இன்னும் அந்த இருதயத்தின் மகிழ்ச்சி நிமித்தம் கர்த்தர் நம்மளை இன்னும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதான் நாம் தனிமையில் இருந்தால் கூட நம்ம தேவனோடு கூட இருக்கும்படியாக பிரயாசப்படணும். கையில போனை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத காரியத்துல என்ன பண்ணக்கூடாது? நேரத்தை செலவழிக்க கூடாது. உங்களை யாரும் பார்க்கலாம், ஆனா ஆண்டவருடைய கண் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க என்று சொல்லி அவருடைய கண் உங்களை பார்த்து கொண்டே இருக்கு. ஏன் நம்மளை வேதம் பாக்கியமுள்ள ஒரு ஜனம் என்று சொல்லிங்கன்னா, ஆண்டவர் பார்க்கிற, நான் தேவனா இருக்கிறேன், நான் ஏன் இஷ்டத்துக்கு இருப்பேன், நான் சந்தோஷமா இருக்கேன், பரலோகத்துல 24 மணி நேரமும் தேவ தூதர்கள் ஆராதித்து கொண்டே இருக்கிறார்கள், உன்னை நான் ஏன் பார்க்கணும் என்று சொல்லி அப்படி ஒரு நாளும் தேவன் இருக்கவே மாட்டாருங்க. அவருடைய உள்ளம் உங்களுக்காக எனக்காக குமரி கொண்டே இருக்கும். இப்ராஹிமை பார்த்து சொல்ல, இப்ராஹிமே நான் உன்னை மறந்தால் என் வலது கை என்ன பண்ணும்? தன் தொழிலை மறப்பதாக என்று சொல்லி சொல்கிறார். அந்த அளவுக்கு தேவன் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு அக்கறை உள்ளவராக, ஒரு கரிசனை உள்ளவராக, எப்படியாவது இந்த பிள்ளையை ஆசீர்வதித்து பரலோகத்துல கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கலாய்க்கிறவராக இருக்கிறார். அவரை சுற்றி கொடா கொடி தூதர்கள் அவர் நல்லவர், பரிசுத்தர் என்று சொல்லி இரவும் பகலும் ஆராதித்து கொண்டிருக்கிறார். எவ்வளவோ பரிசுத்தவான்கள் இந்த பூமியில இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு துதி ஆராதனை இருந்தால் கூட உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய உள்ளம் ஏங்கிக்கிட்டே இருக்கு. அதனால்தான் வேதம் சொல்லி, நாம் ஏன் பாக்கியவானா? உனக்காக எனக்காக அவருடைய உள்ளம் எப்பொழுதும் ஏங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான், நான் திரும்ப அவனை எடுத்து நிறுத்துவேன், மறுபடியும் கட்டுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாக்கியவானா நம்ம சாதாரண நமக்கு அந்த லிஸ்ட்ல அநேக காரியங்கள் உண்டு. ஏன் நம்மளை பார்த்து பரிசுத்த ஆவியான பாக்கியவான் என்று சொல்லி சொல்லுகிறான்னா, தேவன் தெரிந்து கொண்டால் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம அவரை கையை விட்டுட்டு ஓடினாலும் சரி, அவருடைய கையை உதறி தள்ளிவிட்டு ஓடினாலும் சரி, மீண்டும் 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 நம்மளை சேர்த்து கொள்ளும்படியாக தேவன் அவர் கடந்து வருகிறவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட பாவம் செய்தால் கூட, எப்பேற்பட்ட துரோகம் செய்தால் கூட ஆண்டவர் மீண்டும் சேர்த்துக்கொள்ள அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு? நம்மளை கைவிடவே மாட்டார். அதனால்தான் வேதம் பரிசுத்த ஆவியான சொல்லுகிறது, உமக்கு ஒப்பானவர் யாவும், அதாவது ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி சொல்லுகிறது. அவரை நம்பி இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்ப நம்ம ரட்சிப்புக்கு நடத்தும்படியாக அவருடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்த அவருடைய குமாரன் மூலம் நம்மளை ரட்சிக்கும்படியாக, பாதுகாக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கு. நீங்க வாசிங்கன்னா வெளிப்படுத்தல 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும்
என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமேன் என்று சொல்லி இங்க யோவானுக்கு ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார். நம்மிடத்துல அன்புக்கு வந்து தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம் முதலாவது அன்பு கூறுகிறார். அந்த அன்பு கூர்ந்தது நிமித்தம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார், நாம் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணி நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவருடைய இரத்தத்தினால எல்லாவற்றையும் கழுவி சுத்தமாக்குறவராக இருக்கிறார். தம்முடைய இரத்தத்தினால கழுவி நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிறுத்தும்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் மனிதர்களை தேடி கொண்டே இருக்கிறாருங்க. அதற்காக தான் அந்த பூமியில வந்து அவர் ரத்தத்தை சிந்தினா, அவருடைய ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த ரத்தத்தினால நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறத நாம் பார்க்க முடிகிறது. நமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க ஏசாயா 53 அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிங்களேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய காரியங்களை சொல்லி அவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லும் போது அவர் நம்மளுடைய பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்து கொண்டார், அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறோம் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி ஏசாயா இங்க சொல்லுவதை நாம் பார்க்க முடியாது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு என்ன பண்ணுகிறோம், சில பாரங்கள், சில வியாதிகள், சில துக்கங்களை நாம் என்ன பண்ணி இன்னைக்கும் சுமந்து கொண்டுதான் போகிறோம். ஆனால் இங்கே நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில பாரங்கள், சில போராட்டங்கள் என்ன பண்ணுவது, நம்மளுடைய வாழ்க்கையில் மாறுவது இல்லைங்க, அது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் என்று நமக்கு நம்மளுடைய கிருபாதார பலியானார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரே நமக்கு பரிகார பலியானார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரை நாம் நம்பும் போது எல்லாவற்றிலிருந்தும் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றிலிருந்து தேவன் ஒரு மெய்யான விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கையில விடுதலை கிடையாது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில விடுதலை கிடையாது. சில பாரங்களை இன்னும் நாம் சுமக்கிற பிள்ளைகளா, சில வேதனைகளை இன்னும் நாம் சுமக்கிற பிள்ளைகளாக இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏன் இந்த காரியம் நம்மளோட வாழ்க்கையில இருந்து கொண்டு இருக்குன்னா, நம்ம வாசித்த அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை மீண்டும் வாசிங்களேன். நம்மிடத்தில் அன்புக்கு வந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்ம கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு போதும். இங்கே வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கும்படியாக என்ன பண்ணுகிறாராம், நிறுத்தின அவருக்கு, நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமை வல்லமை என்றென்றைக்கு உண்டாவதாக. நம்மளை எப்படி மாத்த ஆண்டவர் பிரயாசப்படுகிறாரு, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக. நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார், நம்ம வந்து சுமக்க தேவையில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளும், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் ஜெயித்தேன்னா நீங்களும் ஜெயிப்பீர்கள், உங்களாலும் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் பிரச்சனை மாறல. ஏன் பிரச்சனை மாறலன்னா, தேவன் நம்மளை அழைத்த அழைப்பு, தேவன் நம்மளை உருவாக்க வேண்டியது எப்படி உருவாக்க விரும்புகிறாண்டா, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தேவன் நம்மளை உருவாக்க விரும்புகிறார். ஆனா நம்ம அந்த கண்ணோட்டத்துல, அந்த எண்ணத்துல நம்ம என்ன பண்ணல, வாழ்றதில்ல. ராஜாவா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? ஒரு ராஜானா எப்படி இருப்பான்,
அதிகாரம் உடையவனா இருப்பான், நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவனா இருப்பான். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? ரெண்டுமே கிடையாது. அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனா ஆண்டவருடைய முன்குறித்தல், ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய இரத்தத்தினால நம்மளை கழுவினருடைய நோக்கம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தும் போது உங்களையும் என்னையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நிறுத்தும்படியாக தான் அவர் நம்மளை தெரிந்து கொண்டாருங்க. அவருடைய தெரிந்து கொள்ள அப்படியாதான் இருக்கிறது. ஆனால் நாம் ஏன் நம்மளோட வாழ்க்கையில பிரச்சனை மாறலன்னா இதனாலதான் நம்ம தேவன் நம்மளை உருவாக்க விரும்பக்கூடிய காரியம் ஒண்ணு, நம்ம உருவாகி கொண்டிருக்கக்கூடிய விதம் வேணும். தேவன் நம்மளை உருவாக்க பிரயாசப்படுகிற காரியம் ஒன்று, ஆனால் நம்ம உருவாகி கொண்டிருக்கக்கூடிய விதம் வேறு. அப்ப நம்மளை சரியாய் வணைந்து கொள்ளும்படியாக, சரியாய் திருத்தி வணைந்து கொள்ளும்படியாக தான் தேவன் சில நேரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில உபத்திரவங்களை அனுமதிக்கிறார், வியாதியை அனுமதிக்கிறார், பல பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். நீ எப்படியாவது என்னுடைய சித்தத்துக்கு நீ வந்து சேர்ந்துட மாட்டாயா, என்னுடைய கரத்துல வந்து நீ அமர்ந்து விட மாட்டாயா, உன்னை நான் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி சில நேரங்கள் நம்மளை உணர்த்துவிக்கும்படியாக தான் தேவன் இந்த காரியங்கள் எல்லாம் அவர் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். நீங்க எரேமியா 18ஆம் அதிகாரத்துல நீங்க 2வது வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா, எரேமியாவை ஆண்டவர் சொன்ன குயவன் வீட்டுக்கு போ என்று சொல்லுவார். குயவன் வீட்டுக்கு போ, அங்க நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லி தருகிறேன் என்று சொல்லி அங்கே அனுப்புவார். வாசிங்க. நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திருகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி திரும்ப வேறு பாண்டமாக வணைந்தான். குயவன் கையில் அந்த களிமண்ணை வைத்துட்டு அதுக்கு நல்ல ஒரு ஷேப் கொடுக்க வேண்டும், உருவம் கொடுக்க வேண்டும், ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாய் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குயவன் பிரயாசப்படும் போது இந்த மண்ணோ களிமண்ணை என்ன பண்ண மாட்டேங்குது, அந்த குயவனுடைய கைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது. குயவன் கையில இருக்கும் போதே அது கெட்டு போகிறது. குயவன் கையில இருக்கும் போதே கெட்டு போயிடுச்சு. அந்த குயவன் நினைச்சிருந்தா அந்த மண்ணை தூக்கி தூர போட்டு வேற மண்ணை எடுத்து என்ன பண்ணிருக்க முடியும், அவன் நினைச்ச போல ஒரு பாத்திரத்தை உருவாக்கி இருக்க முடியும். ஆனால் மனதுருக்கம் உள்ள தகப்பன் அந்த மண்ணை தூக்கி போட மனம் இல்லாதபடிக்கு மீண்டும் அந்த மண்ணில தண்ணியை ஊத்தி அதை மீண்டும் குலைச்சி மீண்டும் தன்னுடைய கையில எடுத்து உருவாக்கும்படியாக தான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாருங்க. அதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஆலயத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல நம்மளை விட்டா யாருமே இல்லையா? ஆண்டவருக்கு நம்மளை விட்டா யாருமே இல்லையா? ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. நம்மளை காட்டிலும் நல்லா கீழ்ப்படியக்கூடிய வெளியில இருக்கான். நம்ம எவ்வளவுதான் ஆண்டவர் அடிச்சாலும் என்ன பண்ண மாட்டோம், வணைஞ்சு கொடுக்கவே மாட்டோம். நம்மளை காட்டிலும் கீழ்ப்படியக்கூடிய ஜனங்கள், நம்மளை காட்டிலும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய பிள்ளைகள், ஆண்டவருக்காய் வைராக்கியமா வாழக்கூடிய பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் வெளியில. ஆனாலும் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை அவருடைய கருத்துல எடுத்தனால்தான் இன்றைய வரைக்கும் எப்படி ஆகிலும் அவனை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவரு பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். அந்த களிமண்ணை தன்னுடைய சித்தம் போல அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கும்படியாக அவர் பிரயாசப்பட்டு கொண்டே நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில தேவன் என்ன பண்ணி கொண்டே இருக்கிறார், பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். நம்ம அவருடைய கையில நம்மளை விட்டு கொடுக்காதனால்தான், அவருக்கு பிரியமாய் நம்மளை விட்டு கொடுக்காதனால்தான் சில நேரங்களில் நம்மளை உருவாக்கும்படியாக என்ன பண்ணுகிறார், நம்மளை பொன்னை போல புடமிடும்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதிக்கிறார். அந்த காரியங்களை அனுமதிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், அப்போ கொஞ்சம் ஆண்டவரை தேடுவோம். அந்த பிரச்சனை மாறினதுக்கு அப்புறம் ஆண்டவர் அப்படியே விட்டுட்டு திருப்பி பழைய குருடி கதவை திரடி நம்ம படு போயிட்டே இருப்போம். ஒரு வாழ்க்கை நம்ம எடுத்த தீர்மானத்தை எடுத்தோம்னா அந்த தீர்மானத்தின்படி வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி வாழ ஆரம்பிக்கும் போதுதான் தேவன் நம்மளை இன்னும் அவர் ஆசீர்வாதத்தை அவரால் எடுத்து நிறுத்த முடியுங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வாசித்த அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 2 காரியத்தை அங்க ஆண்டவர் சொல்லுங்க. ஒண்ணு, ராஜாக்களாகவும் இன்னொன்னு ஆசாரியர்களாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக உங்களையும் என்னையும் தேவன் நிறுத்தும்படியாக விரும்புகிறார். ஒரு ராஜானா
இந்த ராஜாவுடைய மெயின் வேலை, ராஜாவை ஏற்படுத்தின நோக்கம் என்னவென்றால் ஜனங்களை பாதுகாக்கும்படியாக, ஜனங்களுக்கு உள்ள காரியங்களை செய்யும்படியாக தான் ராஜாக்கள் ராஜாக்களுக்காக ஜனங்கள் ஏற்படுத்தப்படவில்லை, ஜனங்களுக்காக தான் ராஜாக்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். அப்ப அந்த ராஜா யாருக்காண்டி வாழணும்? ஜனங்களுக்காண்டி வாழணும். தன்னுடைய சுயநலத்துக்காக அவன் வாழக்கூடாது. ராஜா என்பவன் ஜனங்களுக்காக வாழ வேண்டும். ஆசாரியன் என்பவன் தேவனுக்காக வாழ வேண்டும். ராஜா யாருக்கு வாழணும்? ஜனங்களுக்காக வாழணும். ஆசாரியன் தேவனுக்காக. நம்ம யாருக்காண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? நம்ம யாருக்காண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? கணவனுக்காண்டி, மனைவிக்காண்டி, பிள்ளைக்காண்டி, குடும்பத்துக்காண்டி, என்னுடைய பெற்றோருக்காண்டி, இதுக்காண்டிதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம ஏன் ஆண்டவர் நம்மளை சில நேரங்கள்ல அந்த குகையில போட்டு நம்ம புடமிடுகிறார்னா, உன்னை முன்குறித்ததன் நோக்கம் நீ ஜனங்களுக்காக வாழவும் தேவனுக்காக வாழும்படியாக தான் தேவன் நம்மளை முன்குறிச்சார். ஆனா நம்மளோ சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க, நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய காரியங்களுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கனால்தான் இன்னும் தேவன் நம்மளை என்ன பண்ண முடியல, அவருக்கு நம்ம இன்னும் உருவாக்கி எடுத்து நிறுத்த முடியலைங்க. எந்த ஒரு மனுஷன் தேவனுக்காண்டி வாழ ஆரம்பிச்சானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையே வித்தியாசமா இருக்கும். நீங்க வித்தியாசத்தை பார்க்க முடியும். மற்றவர்களுக்கும் அந்த மனிதர்களுக்குள்ள வாழ்க்கையை நீங்க வித்தியாசத்தை பார்க்க முடியும். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ராஜா, நீங்க வாசிங்கன்னா 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது தீருவின் ராஜாவாகிய ஈராம் சாலமோனுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகித்ததனால் உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகித்ததனாலதான் உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக. அதனால ஜனத்துக்காக தான் ராஜா, ஜனத்துக்காக தான். இதே காரியத்தை தான் அந்த யாரு அந்த வருவாள், சேபாவின் ராஜஸ்திரி, அவளும் இந்த காரியத்தை சொல்லுவாங்க. ஜனங்களை தேவன் நேசித்தனால்தான் உண்மை என்ன பண்ணிருக்கிறார், ராஜாவாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி. இப்ப தேவன் நம்மளை நேசிக்கிறார், அதே நேரத்துல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களை நேசிக்கிறதுனாலதான் தேவன் நம்மளை ரட்சிப்புகளை நடத்தினாருங்க. நம்மளை தேடி வந்த ஒரு நோக்கம் என்னவென்றால், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களை அவங்களுக்காக நம்ம வாழும்படியாக, அவங்களுக்காக நாம் ஜெபிக்கும்படியாக, அவங்களுக்கு நாம் ஊழியம் செய்யும்படியாக, நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு அரணாக பாதுகாப்பாக இருக்கும்படியாக தான் தேவன் உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார். அதான் அங்க ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாக தேவனுக்கு முன்பதாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில. ஆனால் நாமும் நம்மளுடைய சொந்த காரியமா தான் ஓடுறோமே ஒழிய தேவனுக்கென்று, ஜனத்துக்கென்று நம்ம எதை என்ன பண்ணுகிறது, சிந்திப்பதே கிடையாது. எதை செய்தாலும் நமக்கென்றுதான் நாம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லி நீங்க எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லுகிறது. தேவன் நமக்கு கொடுத்த வேலையா இருக்கட்டும், தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தரை சென்று பண்ணி அந்த காரியங்கள் நாம் செய்கிற பிள்ளைங்க. ஒரு வீட்டை கட்டினா கூட அந்த வீட்டுல நல்ல ஃப்ரெண்ட்ல ஒரு ஹாலை போட்டு கட்டணும். நாளைக்கே நம்ம அந்த இடத்துல ஒரு சபையை வைக்கலாம், இல்ல அங்க ஒரு ஜெப கூட நடத்தலாம் என்று சொல்லி ஒரு 50-100 பேர் உட்கார மாரி ஒரு ஹாலை வச்சு நம்ம என்ன பண்ணோம், வீடு கட்ட பிளான் பண்ணணும். வீடு கட்ட பிளான் பண்றவங்களாம் அப்படி பிளான் பண்ணணும். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று, கர்த்தரை சென்று பண்ணி நாம் செய்ய ஆரம்பிச்சோம் என்றால் அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்யும். இதே போலதான் நம்மளுடைய பிள்ளைகளை நாம் வளர்த்தோம் என்றால் நமக்கென்று நம்மளுடைய பிள்ளைகளை வளர்க்க கூடாது, தேவனுக்கென்று வளர்க்கிறவர்களாக தேவரே கொடுத்த பிள்ளைகள். நீ அண்ணால் அந்த தீர்மானம் எடுக்கிற வரைக்கும் தேவனுக்கென்று இந்த பிள்ளையை நான் கர்த்தருக்கென்று கொடுப்பேன் என்று சொல்லி அண்ணால் தீர்மானம் எடுக்கிற வரைக்கும் அந்த கற்பத்தை அடைச்சே வச்சிருந்தாரு. இன்னைக்கு அநேகருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அடைச்சு வச்சிருக்க காரணம் என்னவென்றால், தேவனுக்கென்று நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும், தேவனை சென்று பண்ணி நீங்க வாழ வேண்டும் என்று சொல்லிதான் அநேகருடைய வாழ்க்கையில தேவன் சில ஆசீர்வாதங்களை அப்படியே வைத்திருக்கிறவராக இருக்கிறார்.
அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் எல்லாம் ஆண்டவரை சென்று பண்ணி நம்ம பிள்ளைகளை வளர்த்தால் கூட இந்த பிள்ளைகளை படிக்கிற எல்லா காரியங்களும் படிக்க, ஆனாலும் என் பிள்ளை தேவனுக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும், எங்கே போனாலும் எங்கே சென்றாலும் என்னுடைய பிள்ளை தேவனுக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஜெபத்தோடு நீங்க வளர்த்தீங்கன்னா அந்த பிள்ளை வளர்ந்து உங்களையும் ஆதரிக்கும், தேவனுடைய ஊழியத்தையும் செய்யக்கூடியதா இருக்கும். ஆனா பிள்ளைங்களை வளர்ந்து நல்லா படிச்சு சம்பாதிச்சு என்னை காப்பாத்தணும் வளர்த்தீங்கன்னா உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பும். உங்களுக்கென்று நீங்க பிள்ளைகளை வளர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பும். ஆனா அதே நேரத்தில் நீங்க கர்த்தருக்கென்று வளர்த்து பாருங்க, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு பிள்ளையை நீங்க வளர்த்து பாருங்க, அது எங்கே சென்றாலும் கனி கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதனாலதான் எதை செய்தாலும் கர்த்தரை சென்று பண்ணி நாம் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவ ஜனத்துக்காக நாம் வாழும்போது, ஜனத்துக்காக நாம் வாழ ஆரம்பிக்கும் போதுதான் தேவனுடைய நோக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடியதாய் காணப்படுகிறது. தேவன் அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது இன்னும் அநேக ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு நம்மளுடைய குடும்பத்துக்கும் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். இப்ப நாம் ராஜாக்களாக தேவன் நிறுத்தினான்னா ஜனத்துக்கென்றுதான் உங்களையும் என்னையும் தேவன் ரட்சிப்புகளை நடத்தியிருக்கிறார். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுடைய ரட்சிப்பு நம்ம பிரயாசத்துல இருக்கு. அவங்களுக்காண்டி பிரயாசம் பண்ண, அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணணும், அவங்களுக்காண்டி உபவாசம் இருக்கணும், அவங்களை எப்படியாவது ஆலயத்துல கொண்டு சேர்க்க நம்ம பிரயாசப்படும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆசாரியர்களாக தேவன் என்ன பண்ணுகிறாராம், நம்மளை நிறுத்தும்படியாக, தேவனுக்கு முன்பதாக ஆசாரியர்களாக கொண்டு போய் வைத்து நிறுத்தும்படியாக தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆசாரியன் என்றால் தேவனுக்கென்று வாழ்கிறவனாக, தேவனுக்கென்று தன்னை ஒப்பு கொடுக்கிற மனுஷன் தாங்க ஆசாரியன். ஆசாரியனா நீங்க என்ன பண்ணீங்க, உடனே பழைய ஏற்பாட்டுக்கு போயிருவீங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களுக்கு என்ன அவங்களுக்கு அவங்க பலி செலுத்தும் போது தொட பீஸ் அவங்களுக்கு வரணும். அந்த பலியில நல்ல மெயினான பாட்டு அவங்களுக்கு ஆசாரிய ஊழியக்காரனுக்கு போகணும். அந்த பழைய ஏற்பாட்டு ஆசாரியன்ல புதிய ஏற்பாட்டு ஆசாரியன்படியாக ஆண்டவர் என்ன பண்ண, உங்களை பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நிறுத்த அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆசாரியன் என்றால் நீங்க அப்போஸ்தலர் வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் 8:35 வாசிங்க. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளை போல என்ன நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன். இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான், உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம். இதுதான் புதிய ஏற்பாட்டு ஆசாரியனுடைய வாழ்க்கை. உமது நிமித்தம், யார் நிமித்தம்? ஆண்டவர் நிமித்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல நாங்கள் எண்ணப்படுகிறோம் என்று சொல்லுங்க. இன்னும் நீங்க 2 கொரிந்தியர் 4:11 வாசிங்க. எப்படி எனில், சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இந்த ஆசாரியனாக, அதாவது தேவனுக்கென்று வாழ்கிற பிள்ளைகளாக நம்மளை தேவன் கொண்டு போய் நிறுத்தும்படியாக அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். தேவனுக்கென்று நாம் வாழ்கிற பிள்ளைகளாக எந்நேரமும் நாங்கள் அடிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கிறோம். இன்னும் நீங்க 1 கொரிந்தியர் 4:9 வாசிங்க. எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். இதாங்க உண்மையிலே ஒரு அப்போஸ்தலன் என்று, அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் மனுஷனுக்கும் தூதருக்கும் வேடிக்கையானோம் என்று சொல்லி. இதுதான் புதிய ஒரு ஆசாரியனுடைய வாழ்க்கை. இப்படிதான் இருக்கும்.
நீங்க அதுக்கு கீழே போய் வாசிங்கன்னா ஒவ்வொரு காரியத்தை அங்க பவுல் சொல்லுவா. வாசிங்க நம்ம 10ல. நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள், நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள், நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர், இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்கள். இதுதாங்க உண்மையான ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையெல்லாம் இப்படிதான் இருந்துச்சு. ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். தங்களுடைய சுயத்தை தேடாமல், தங்களுடைய சுய மகிமையை தேடாமல், தங்களுடைய சுய நலனை தேடாமல் தேவனுக்கென்று அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நம்ம நம்ம கேட்ட அந்த மிஷினரி சிடி ஸ்டெட்டு கூட தேவனுக்கென்று எல்லாவற்றையும், உலக புகழ் ஆடம்பரங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஒரு மிஷினரியாக கடந்து சென்று காடுகளிலும் மலைகளிலும் வாழ்ந்து அப்படியாய் அவர் மரித்து போனதை இதுதான் உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. இவங்க தான் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம். யாரு இவங்க கிறிஸ்தவன் சொல்லலாம்? நம்மளாம் யாரு? டூப்ளிகேட் கிறிஸ்தவர்கள். உண்மையான கிறிஸ்தவன் தேவனுக்கென்று வாழ்கிறவன், மக்களுக்கென்று வாழ்கிறவன். அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். நமக்குள்ள அப்படியாப்பட்ட எண்ணங்கள் இருக்கா? நம்ம மக்களுக்காண்டி, அழிந்து போயிற ஆத்துமாக்களுக்காண்டி நம்ம பிரயாசப்பட்டது உண்டா? தேவனுக்காக எதையாக செய்யணும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் தேவனை தொழுது கொள்கிறவனாய் இருப்போம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ரட்சிப்பை எண்ணி அந்த கல்வாரி காட்சியை கண்டு நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? மேலே ஒரு ஆசாரியன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தேவனை தொழுது கொண்டே இருப்பாங்க. அவங்கதான் உண்மையான கிறிஸ்தவர்களாக காணப்படுகிறார்கள். இப்ப கிறிஸ்தவ இந்த நாளில் நாம் பார்க்கிறோம், ஒரு ஆசாரியன் என்றால் அவன் தேவனுக்காக தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக காணப்படுகிறான். ஒரு சுயநலமற்றவனாக வாழ்கிறவன் தாங்க உண்மையான கிறிஸ்தவன். சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுதான் இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்றால் ராஜா ஜனத்துக்காக வாழ்கிறவன், ஆசாரியன் தேவனுக்காக வாழ்கிறான். ஒரு சுயநலமற்ற வாழ்க்கை வாழும்படியாக தான் அந்த ஜனத்தை தான் பரலோகம் பாக்கியவான் என்று சொல்லி சொல்லுகிறது. நம்மளை பார்த்து பரலோகம் சொல்லுமா பாக்கியவான்? எவ்வளவு சுயநலங்கள், எவ்வளவோ நம்ம காரியங்கள், எதை செஞ்சாலும் நமக்கு நம்மளுடைய சேஃப்டி, நம்மளுடைய பாதுகாப்பு, நம்மளுடைய ஆசீர்வாதம், குடும்பத்துடைய பாதுகாப்பு, இதற்காக தான். அது செய்யக்கூடாது என்று நான் சொல்ல, அதெல்லாம் செய்ய வேண்டும். நம்மளுடைய கடமைகள். நீங்க 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா அங்க பவுல் ஒவ்வொருத்தருக்கும் உள்ள கடமைகள். மனைவி தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்யணும் என்று அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் போட்டு இருக்கிறான். அதையெல்லாம் நாம் ஒழுங்கா செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதன் மத்தியிலும் நாம் தேவனுக்கென்று எதையாகலும் செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள நம்மளை கழுவி வைத்திருக்கிறார். நம்மளுடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நம்மளை ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாய் உருவாக்குவதற்கு காரணம் என்றால் அவருக்கு பிரயோஜனப்படுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்துக்காக தான் தேவன் என்ன பண்ணுகிறார்? நம்மளை முன்குறித்து நம்ம அழைப்பை, நீங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது உங்களை அழைத்த அழைப்பை நீங்க கொஞ்சம் பாருங்களேன் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 25 28 வரை உள்ள வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. எப்படி சகோதரரே, அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்மளுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது என்று சொல்லி
கொஞ்சம் நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கா, உயர்த்தி இருக்கிறா, இந்த தேசத்துல கொண்டு வந்து வைத்து நல்ல வேலையை கொடுத்தா, குடும்பத்தை போஷிக்கிறா. ஒரு காலத்துல நம்ம ஒன்றும் இல்லாதவர்களாய் இருந்தோங்க. அந்த இடத்துல தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு வந்து நாட்டி வைத்திருக்கிறவராக இருக்கிறார். அதை எண்ணி நாம் என்ன பண்ண வேண்டும்? ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை அழைத்த அழைப்பு எதற்காக நம்மளை முன்குறித்தார் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுதான் அப்போஸ்தலன் பவுல், எல்லா ஐஸ்வர்யம் சுகபலன் எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. என்னைக்கு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டானோ அன்னைக்கே எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட ஆரம்பிச்சான். வாழ்ந்தால் நான் தேவனுக்கென்று வாழ்வேன், வாழ்ந்தால் நான் ஜனங்களுக்கென்று வாழ்வேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவன் தள்ளிவிட்டு வாழ ஆரம்பிச்சான். அதனால அவன் சொல்லுகிறான், 1 கொரிந்தியர் 9 19 வசனத்தை வாசிங்களேன். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தோம், அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி என்னைத்தானே எல்லாருக்கும், நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தாலும் கர்த்தருக்குள்ள பிள்ளைகளை ஆதாயப்படுத்தும், நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்லுகிறார். இன்னும் நீங்க 22 வசனத்தை கூட வாசிங்க. பலவினரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவினருக்கு பலவினரை போலானேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். ஒருவருக்கு நான் அடிமை கிடையாதுங்க, ஆனா எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். எப்படியாகிலும் ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்தும்படியாக எல்லாருக்கும் நான் எல்லாம் ஆனேன் என்று சொல்லி போகலாம். அதாவது ஒரு சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறதாங்க தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நம்மளுக்குள்ள எவ்வளவோ சுயநலங்கள் இருக்கு, எவ்வளவோ நம்ம வந்து சுயமா தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒவ்வொரு காரியத்தை நம்ம வந்து சிந்திக்கிற பிள்ளைகளாக, ஒவ்வொரு காரியங்களும் பண்ணுகிறது நம்மளுடைய சுயநலத்துக்காக நாம் பண்ணுகிற பிள்ளைகளாக. ஆனா தேவனை சென்று பண்ணி நாம் வாழ்கிற, பிறருடைய பிரயோஜனத்துக்காக நாம் பிறருடைய பிரயோஜனத்தை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதான் அவர் அந்த 1 கொரிந்தியர் 10 24 வசனத்தை வாசிங்களேன். ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தையே தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தையே தேட கடவன், அவன்தான் ராஜா. மற்றவர்கள் பிரயோஜனப்பட முடியாது, மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, மற்றவர்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது, அரசாளுகிறவன் தான் உண்மையான ராஜாங்க. நீங்க சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். சவுல் தனக்காக வாழ ஆரம்பிச்சான், அவனுடைய ராஜ்யபரம் எடுபட்டு போக ஆரம்பிச்சிச்சு. தேவனை மறந்து, தேவன் அழைத்த அழைப்பை மறந்து அமலேக்கியர்களை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு டாஸ்கை கொடுத்து, ஏன்னா அவர்கள் முறியடிக்கப்பட்டால் தான் தன்னுடைய ஜனம் சுகமாய் இருக்கும் என்று சொல்லி ஒரு டாஸ்கை கொடுத்து அனுப்பினான். அவன் அங்கே போய் நல்ல கொழுமையானதெல்லாம் என்ன பண்ணினான், தன்னுடைய கொள்ளையில சேர்க்க ஆரம்பிச்சான். ராஜாவை உயிரோட விட்டான். என்னைக்கு சுயநலமாய் வாழ ஆரம்பிச்சானோ அன்னைக்கு சவுல் என்ன பண்ணப்பட்டான், ராஜாவாக இல்லாதபடி தள்ளப்பட்டு போனான். அதனால்தான் தாவீது பாருங்க, தன் வாழ்நாள் முழுவதும் தான் எவ்வளவோ காரியங்களை சம்பாதிச்சான், எவ்வளவோ டன் கணக்குல அவன் நகை பொண்ணை சம்பாதிச்சான், பணத்தை சம்பாதிச்சான். போகும்போது எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று எழுதி வச்சு போயிட்டான். எதுவுமே தனக்கென்று வைக்கவில்லை, தன்னுடைய சந்ததிக்கென்று வைக்கவில்லை. தாவீது போகும்போது தன்னுடைய கஜானா எல்லாவற்றையும் எம்டி பண்ணிட்டு தான் போனான், ஒண்ணுமே கிடையாது. அன்னைக்கு தாவீது போகும்போது சாலமோன், எதுக்கு தேவன் வந்து அவன் கேளாத ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சாலமோனுக்கு கொடுத்தான்னா தாவீதுடைய அர்ப்பணிப்பு. இன்னைக்கு நம்ம சுயநலமாய் வாழ்றதுனாலதாங்க நம்மளுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. என்னைக்கு நீங்க சுயநலத்தை மறந்து தேவனுக்கு என்று வாழ ஆரம்பிக்கிறீங்களோ உங்க பிள்ளைங்க அன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில சவுல் சுயநலமாய் வாழ ஆரம்பிக்கும் போது எல்லாவற்றையும் இழந்து போனான். தாவீது தேவனுக்கென்று வாழ ஆரம்பித்தான், ஜனத்துக்கென்று வாழ ஆரம்பித்தான். நீங்க வந்து தாவீதுட்ட பாத்தீங்கன்னா, தாவீது அப்சலோமுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருப்பான், அவன் ஓடி ஒதுங்கிட்டு இருப்பான். அப்ப அவன் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை 4வது சங்கீதத்துல நினைக்கிறேன், கடைசி வசனத்தை வாசிங்க. 3:4 கடைசி 8வது வசனம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அந்த சங்கீதத்தின் டைட்டில் நீங்க பாத்தீங்கன்னா,
தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் பாடின சங்கீதம். அவன் தப்பி அவனுடைய ஜீவனை பிடிச்சிட்டு அவன் ஓடும் போது அவன் மைண்ட்ல இருக்கக்கூடிய காரியம், என் தேவனுடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக. இதுதாங்க உண்மையான தலைவன். ஒரு உண்மையான தலைவன், ஒரு உண்மையான ஊழியக்காரன், ஒரு உண்மையான ராஜா அவனோட மைண்ட்ல எப்பொழுதும் ஜனங்கள் 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 என்றுதான் இருக்கும். தன்னுடைய காரியத்தை யோசிக்க மாட்டான். ஏன் தாவீது இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டான், தாவீதின் சந்ததி இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டதுன்னா அவனுடைய இருதய எண்ணங்கள் எல்லாம் தன்னுடைய நான் தேசாந்திரியா நான் ஓடிக்கிட்டேன், என் பிள்ளையே எனக்கு விரோதமா இருக்கிறான் பரவாயில்ல, ஏன் அவன் தேவ சமூகத்துல செபிக்கும் போது தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் இப்படியாப்பட்ட காரியங்களை சொல்லுவாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணிக்கிறோம், எல்லாத்தையும் நம்ம மறந்து போயிடும். தாவீது அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்த போதிலும் அவன் தேவனுடைய ஜனத்தின் மேலதான் அவனுடைய இருதயம் இருக்கு. தேவனுடைய ஜனத்துக்காக தான் அவன் செபிக்கிறவனாக காணப்பட்டான். இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவன் அப்படியாக தான் பார்க்க விரும்புகிறார். உங்களையும் என்னையும் தேவன் அப்படியே ஒரு ராஜாவாக, ஒரு ஆசாரியனாக, ஜனத்துக்காக வாழும்படியாக, தேவனுக்காக வாழும்படியாக தான் தேவன் என்ன பண்ணுகிறார், நம்மளை பார்க்க. இந்த ஜனம்தான் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனமும் அவர் தமக்கு சுதந்திரமாய் கொண்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளது. எப்படியாப்பட்ட ஜாதி என்றால், எப்படியாப்பட்ட ஜனம் என்றால், அது ஜனத்திற்காகவும் தேவனுக்காகவும் வாழக்கூடிய பிள்ளைகள். இன்னைக்கு நம்மளுடைய சுயநலங்கள் எல்லாம் எடுத்து போட்டு நாமும் தேவனுக்கென்று இதையாக நாம் செய்யணும். தேவனுக்கென்று நாம் வாழ்கிற பிள்ளைகளாக நாம் என்ன காரியங்கள் யோசித்தாலும் அதில் ஆண்டவரை வைத்து நாம் திட்டம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுது. அதனால உங்களை தேவ கரத்துல ஒப்பு கொடுங்க. தேவன் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நிறுத்தும்படியாக தான் தேவன் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். நீங்க அவருக்கு உங்களை விட்டு கொடுக்கும் போது, அவருடைய சித்தத்தின்படி வணைந்துக்குள்ள உங்களை விட்டு கொடுக்கும் போது, உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கை, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப தாவீதை உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி கொள்ளுங்க. அவன் தேவனுக்காகவும் ஜனத்துக்காகவும் வாழ்ந்தனாலதான் அவனுடைய சந்ததி இன்றைய வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பேர் அந்த தேசத்துக்கு விரோதமாய் எழும்பினாலும் யாராலையும் அசைக்க முடியாது. காரணம் என்னவென்றால் முற்பிதாக்களுடைய அர்ப்பணிப்பு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, முற்பிதாக்களுடைய அர்ப்பணிப்பு, முற்பிதாக்களுடைய ஜெபங்கள் தான் இன்னைய வரைக்கும் அந்த தேசத்தை பாதுகாத்து கொண்டு இருக்குது. அதே போலதான் தேவன் நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஒரு சுயநலமற்ற ஒரு கிறிஸ்தவனாய் நாம் வாழ ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய சந்ததிகள் சொல்லுங்க,